நாடாளுமன்ற தேர்தலுக்காக பாஜகவின் கூட்டணி கதவுகள் தமிழகத்தின் அனைத்து கட்சிகளுக்கும் திறந்தே இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தமிழகத்தில் அரக்கோணம், கிருஷ்ணகிரி, ஈரோடு, கடலூர், தருமபுரி தொகுதிகளைச் சேர்ந்த வாக்குச்சாவடி மட்டத்திலான பாஜக நிர்வாகிகளுடன் காணொலி காட்சி மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடினார். அப்போது தமிழர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்த பிரதமர், இந்த பண்டிகை மக்களுக்கு மகிழ்ச்சியையும் சிறந்த ஆரோக்கியத்தையும் கொண்டு வரட்டும் என்று கேட்டுக் கொண்டார். I convey Pongal greetings to all my sisters and brothers of Tamil Nadu. பிரதமருடன் கலந்துரையாடிய நிர்வாகிகள் தமிழகத்தில் திமுக அல்லது ரஜினிகாந்த் அல்லது அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைக்கும் என்று யூகங்கள் கிளம்புவதாகவும், இதில் யாருடன் கூட்டணி என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். இதற்கு பதிலளித்த பிரதமர், 20 ஆண்டுகளுக்கு முன்பே இந்திய அரசியலில் வெற்றிகரமான கூட்டணி அரசியலை அடல் பிகாரி வாஜ்பாய் ஏற்படுத்தியதாகவும் அவர் கூறினார். கூட்டணியை பொறுத்தவரை பழைய நண்பர்களை வரவேற்பதாகவும், அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் கதவுகள் திறந்தே இருப்பதாகவும் நரேந்திர மோடி தெரிவித்தார். People are spreading rumors that BJP may ally in Tamil Nadu with ADMK or Rajinikanth or even DMK. How do we clear the air? This is an interesting question, and more than you all, I am sure the media is interested in this question. Let me start by taking you back in time. 20 years ago, the visionary leader Atal Bihari Vajpayee ji brought in a new culture in Indian politics, that of successful coalition politics. Even when the BJP won a majority on its own, we preferred to run the government with our allies. We cherish our old friends and our doors are always open for parties. But more than all these political issues, the winning alliance is an alliance with the people. பொருளாதாரத்தை காங்கிரஸ் கட்சி சரியாக கையாளவில்லை என்றும், ஊழலில் ஈடுபட்டதாகவும் பல்வேறு மக்களும் கருதுவதாக அவர் குறிப்பிட்டார். ஆனால் நமது ராணுவ படைகளுக்கு பெரும் சேதத்தை காங்கிரஸ் ஏற்படுத்திவிட்டதாகவும், பாதுகாப்பு படையை இடைத்தரகர்களின் பிடியில் காங்கிரஸ் கொண்டு வந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குவதை 10 ஆண்டுகளாக தாமதப்படுத்தியதில் இடைத்தரகர் கிறிஸ்டியன் மைக்கேல் என்ன பங்கு வகித்தார் என்பதை அறிந்து கொள்ள நாட்டு மக்கள் விரும்புவதாக பிரதமர் கூறினார். இதேபோன்று இந்திய ராணுவப்படை பலமடைந்துவிடக் கூடாது என்பதில் சர்வதேச சக்திகள் தீவிரமாக இருந்ததாகவும் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் வாஜ்பாய் பாணியில் கூட்டணி அமைக்கப்படும் என்றும், கூட்டணிக்கான பாஜகவின் கதவு திறந்தே இருக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ள நிலையில், இவை பாஜகவின் பலவீனத்தை காட்டுவதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. வணக்கம். தமிழகத்தில் கூட்டணி அமைக்க பாஜகவின் கதவு திறந்தே இருக்கும் என மோடியின் அழைப்புக்கு அரசியல் கட்சியினர் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். பாஜகவுடன் இணக்கமாக இருப்பதாக கூறப்படும் அதிமுக யாருடன் கூட்டணி என்பது உரிய நேரத்தில் அறிவிப்போம் என கூறியுள்ளது. பிரைம் மினிஸ்டர் பொறுத்தவரை அவர் ஓப்பனா வச்சிருக்காரு. எங்களை பொறுத்தவரை நாங்க இந்த நேரத்தில் எந்த கட்சியோட கூட்டணின்றது உரிய நேரம்ன்றது நாங்க முடிவு செய்யற நேரம் தேர்தல் நேரம். பாஜகவின் இந்த அழைப்பு அக்கட்சியின் பலவீனத்தை காட்டுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கூறியுள்ளார். கதவை திறந்தே வைத்திருந்த காரணத்தினால் பல கட்சிகள் போய்விட்டன. ஆகவே விரைவாக கதவை மூடிக்கொள்வது இருக்கிற கட்சிகளையாவது அவர் தன்னோடு இருக்கிறவர்களையாவது காப்பாற்றி கொள்ள முடியும். இப்படி சொல்ல வேண்டிய, நான் கதவு திறந்திருக்கிறது, எல்லோரும் வாருங்கள், நான் வாஜ்பாய் காலத்தை போல எல்லோரையும் சேர்த்து ஆட்சி நடத்துவேன் என்று சொல்ல வேண்டிய அளவுக்கு இன்றைக்கு மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் மிகவும் பலவீனமாகிவிட்டது. விஸ்வாசம், பேட்ட திரைப்படங்கள் தமிழகத்தில் தற்போது ட்ரெண்டாகியுள்ள நிலையில், மோடியின் அழைப்புக்கு மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் திருநங்கையுமான அப்சரா திரைப்பட வசன பாணியில் கருத்து தெரிவித்துள்ளார். ரஜினிகாந்தை ஒரு பிஜேபி ஏஜென்டா வச்சுக்கிட்டு இங்க அரசியல் செய்யணும்னு பாக்குறாங்க. அது என்னைக்குமே தமிழக மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க.
நீங்க எந்த பேட்டைக்கு வேணாலும் போலாம், ஆனா மக்களோட விசுவாசம் இல்லைன்னா நீங்க முதலமைச்சர் ஆக முடியாது. இதேபோல் சுட்டு போட்டாலும் தமிழகத்தில் தாமரை மலராது என மு.க. ஸ்டாலின் கூறியதற்கு தமது பஞ்ச் டயலாக் மூலம் பதிலளித்திருக்கிறார் தமிழிசை. ஸ்டாலின் சுட்டு போட்டாலும் தாமரை மலராது தமிழ்நாட்டில் சொல்றாரு. சுட்டு போட்டா தாமரை மலராது, ஓட்டு போட்டாதான் தாமரை மலரும். மக்கள் ஓட்டு போடுவார்கள், தாமரை நன்றாக மலரும். இடைத்தேர்தல் பரபரப்பிலிருந்து இன்னும் தமிழக கட்சிகள் மீண்டு வராத நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தீவிரமாக ஆயத்தமாகி வருகிறது பாஜக. இதற்கேற்ப முன்கூட்டியே பாஜக கூட்டணி கதவை திறந்து கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்து கூட்டணி பேரத்தை ஆரம்பித்துள்ளது. வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு மட்டுமே பொங்கல் பரிசுடன் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கட்டுப்பாடுகளை விதித்தால் தங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற எண்ணத்தில் நியாய விலைக் கடைகளில் மக்கள் சாறை சாறையாக கூடினர். இதனிடையே சர்க்கரை பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் வழங்கும் வகையில் விலக்கு அளிக்க அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. பச்சை நிற ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி, சர்க்கரை, முந்திரி, ஏலக்காய், 2 அடி நீள கரும்பு உள்ளிட்ட பொங்கல் தொகுப்புடன் 1000 ரூபாய் பணமும் பொங்கல் பரிசாக வழங்கப்படுகிறது. கோவையில் பொங்கல் பரிசுத் தொகையை பெற நியாய விலைக் கடையில் கூட்டம் அலைமோதியதால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். சர்க்கரை, பச்சரிசி, ஏலக்காய், முந்திரி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. 1000 ரூபாய் பணமும் கொடுத்துருக்குறாங்க. நான் 1/4 மணி நேரம் இருக்கும், அவ்வளோதான். இல்லை டக்குன்னு போட்டு கொடுத்துட்றாங்க. சென்னையில் பல்வேறு நியாய விலைக் கடைகளில் கூட்ட நெரிசலால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வண்ணாரப்பேட்டை பாரத் தியேட்டர் அருகே உள்ள நியாய விலைக் கடையில் காவல் ஆணையர் A.K. விஸ்வநாதன் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலையில் பொங்கல் பரிசு பொருட்களை வாங்க மக்கள் திரண்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சேலத்தில் 1000 ரூபாயுடன் பொங்கல் பரிசு பெறாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பணம் மற்றும் பொருட்கள் பெற்றுக் கொண்டதாக குறுஞ்செய்தி மூலமாக தகவல் வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த மக்கள் நியாய விலைக் கடையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் பரிசு பொருட்களை வாங்க நீண்ட நேரம் வெயிலில் காத்திருந்த பல பெண்கள் மயக்கமடைந்தனர். போன்ல மெசேஜ் வந்துருச்சு, பணம் வாங்கிட்டேன்னு. இங்க வரிசையில நின்னாதான் பணம், இல்லன்னா போன்னு துரத்தி விடுறாங்க. 3 மணிக்கு வாங்குறாங்க, 4 மணிக்கு வாங்குறாங்க. இப்ப நாங்க எந்நேரத்துல இருந்து நாங்க நின்னுகிட்டு இருக்கிறோம். போலீஸ்கார் கூட நீ கீழத்தான் வரும்னு எங்களை துரத்தி விட்டுட்டாங்க. இன்னும் கைக்கு பணம் வரல, ஆனா மெசேஜ் வந்துருச்சு பணம் வாங்கிட்டேன்னு. வரிசையில வாங்குறாங்க. நாங்க நேத்திலிருந்து உக்காந்து கிடக்கிறோமே. மதுரையில் உள்ள நியாய விலைக் கடைகளில் நாள் ஒன்றுக்கு தலா 300 குடும்பத்தினருக்கு பொங்கல் பரிசு வழங்கப்படுகிறது. அதிகாலை முதலே மக்கள் காத்திருந்து பரிசு தொகுப்பை பெற்றனர். இதனிடையே பொங்கல் பரிசுத் தொகைக்கு நீதிமன்றம் விதித்த கட்டுப்பாடுகளுக்கு எதிராக அதிமுக வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன் உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டார். நீதிபதிகள் சத்யநாராயணன், ராஜமாணிக்கம் அமர்வு முன்பு முறையீடு செய்த அவர் வறுமை கோட்டுக்கு மேல் உள்ள பலர் ஏற்கனவே 1000 ரூபாயை பெற்றுவிட்டதாகவும், எனவே அனைவருக்கும் 1000 ரூபாய் பணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நீதிமன்ற கட்டுப்பாட்டால் நியாய விலைக் கடைகளில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுவதாகவும் வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன் முறையிட்டார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு ஆதாரம் இல்லை என்று கூறிய நீதிபதிகள் பத்திரிகை செய்தியின் அடிப்படையில் போடப்படும் முறையீடுகளை ஏற்க முடியாது என்று கூறி மனுதாரரின் கோரிக்கையை நிராகரித்தனர். இதனிடையே சர்க்கரை பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் வழங்குவதில் விலக்கு அளிக்க அரசு தரப்பிலும் நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா செய்தது தொடர்பான வழக்கில் வருமான வரித்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. ஆர்கே நகர் தொகுதியில் பணம் பட்டுவாடா செய்தது தொடர்பான வழக்கில் சிபிஐ விசாரணை கேட்டு திமுக வேட்பாளர் மருது கணேஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் வருமான வரித்துறை முதன்மை தலைமை ஆணையர் மற்றும் தலைமை இயக்குநர் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டிருந்தது. இதனையடுத்து வருமான வரித்துறை சார்பில் சீலிட்ட கவரில் பதில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் கடந்த 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி விஜயபாஸ்கர் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் 4,71,00,000 பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 32 இடங்களில் நடைபெற்ற சோதனையில் ஆர்கே நகரில் பணப்பட்டுவாடா செய்ய இருந்ததற்கான ஆவணங்கள் சிக்கியதாக வருமான வரித்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஏப்ரல் 9ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அளித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான ஆவணங்களை வருமான வரித்துறை வெளியிட்டதாக
திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியதற்கு மறுப்பு தெரிவித்த வருமான வரித்துறை ஆவணங்கள் ரகசியமானது என்பதால் அதனை பொதுவெளியில் வெளியிடவில்லை என கூறியது. மேலும் சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை மதிப்பீடு செய்ய வரும் டிசம்பர் 31ஆம் தேதி வரை தங்களுக்கு அவகாசம் உள்ளதாகவும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. வழக்கு வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி செலுத்துவதற்கான வர்த்தக உச்சவரம்பு 40 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி கவுன்சிலின் 32வது கூட்டம் டெல்லியில் நிதியமைச்சர் அருண் ஜேட்லி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜேட்லி, ஜிஎஸ்டி வரி செலுத்துவதற்கான வர்த்தக உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயிலிருந்து 40 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தெரிவித்தார். மேலும் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் மலைகள் நிறைந்த மாநிலங்களில் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்படுவதாகவும் கூறினார். இதனால் சிறு குறு வர்த்தக நிறுவனங்கள் ஜிஎஸ்டி செலுத்துவதிலிருந்து விலக்கு பெற முடியும். கட்டுமான துறை மீது விதிக்கப்படும் ஜிஎஸ்டி குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைச்சரவை குழுவுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அருண் ஜேட்லி, அமைச்சரவை குழுவில் இடம்பெறுவோர் விவரம் விரைவில் தெரிவிக்கப்படும் என்றார். கேரளாவில் அண்மையில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவு காரணமாக பிற மாநிலங்களில் இருந்து வரும் பொருட்களுக்கு அங்கு கூடுதலாக 2 ஆண்டுகளுக்கு 1 விழுக்காடு சிறப்பு வரி வசூலித்துக் கொள்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜேட்லி கூறினார். கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், தமிழகத்தில் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் துணி பைகள் மீதான வரியை 5 விழுக்காடாக குறைக்க வேண்டும் என்றும் கிரைண்டர் மீதான வரியை குறைக்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பிரதானமா அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அவங்க ட்ரீட்மெண்ட் பிளான்ட் பொறுத்தவரை இந்த எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்கு கோயம்புத்தூர், அதே போன்று இந்த திருப்பூர், அந்த பெல்ட்டில் காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருந்தால் அவங்களுக்கு அந்த டாக்ஸ் ரேட்டை குறைக்கணும் 5 to 12% அப்படின்னு சொல்லி வலியுறுத்திருக்கோம். ஜிஎஸ்டி உச்சவரம்பை 40 லட்சமாக அதிகரிப்பது குறித்து முதலமைச்சருடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டு கவுன்சிலிடம் முடிவு தெரிவிக்கப்படும் என்றார். உயர் ஜாதியினருக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் அரசியல் சாசன சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து சமத்துவத்திற்கான இளைஞர் அமைப்பு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. Economically, wages 18,000 rupees per month. That is 2.16 lakhs. That even you are not prepared to concede. 7th Pay Commission recommends 18,000 rupees minimum. உயர் ஜாதியினருக்கு இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவுக்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர் ரங்கராஜன் மாநிலங்களவையில் பேசியதற்கு திமுக உறுப்பினர் கனிமொழி நேற்று கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் கனிமொழி மற்றும் ரங்கராஜன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். 10% இடஒதுக்கீடு அளிக்கும் விவகாரத்தில் அதிமுக கண்துடைப்பு நாடகம் நடத்துவதாக கனிமொழி குற்றம் சாட்டினார். அதிமுக நிச்சயமாக ராஜ்யசபால உள்ள இருந்து இதற்கு எதிர்த்து வாக்களித்திருக்கலாம். வாக்களிக்கவில்லை என்று வெளியேறியது இன்னொரு கண்துடைப்பு நாடகம். பிஜேபியுடைய ஆணைக்கிணங்க அவர்கள் செயல்பட்டிருக்காங்க. தொடர்ந்து பேசிய டி.கே. ரங்கராஜன் பாஜக கொண்டு வந்த இடஒதுக்கீட்டில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டியுள்ளதாக கூறினார். உயர்ஜாதி தாழ்ந்த ஜாதி என்பது மாநிலங்களுக்கு ஏற்ப மாறுபடும் என்றும் தேவையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு தேவை எனவும் அவர் குறிப்பிட்டார். கனிமொழி குறிப்பிட்டதைப் போலவே இது பெரிய பலன் கொடுக்கக்கூடிய ஒன்றும் அல்ல. இது தேர்தலுக்கான கண்துடைப்பு. ஆதரித்ததாக சொல்லக்கூடிய நாங்கள் உள்பட அதில் இருக்கக்கூடிய கோளாறுகளை சொல்லி இருக்கிறோமே தவிர அதை வரவேற்று ஒன்றும் செய்யவில்லை. இந்த நிலையில் உயர் ஜாதிகளில் நலிவடைந்த பிரிவை சேர்ந்தவர்களுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் 124வது அரசியல் சாசன திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் கடும் விவாதத்திற்கு இடையே நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதை எதிர்த்து சமத்துவத்திற்கான இளைஞர் அமைப்பு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் 1992ஆம் ஆண்டு வழங்கிய தீர்ப்பு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ள அரசியல் சாசன திருத்த மசோதா அரசியல் சாசனத்தை முற்றிலும் சிதைப்பதாகும். 50 விழுக்காட்டிற்கு மேல் இடஒதுக்கீடு கூடாது என்ற உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக இருப்பதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை மாஸ் லீடர் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் ஜெயலலிதா மரணத்தில் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் வலியுறுத்தியதற்கு அமைச்சர் ஜெயக்குமார் பதிலளித்துள்ளார்.
மக்களிடம் செல்வோம் சொல்வோம் மக்கள் மனதை வெல்வோம் என்ற முழக்கத்தோடு இரண்டாவது நாளாக திமுக ஊராட்சி சபை கூட்டம் நடைபெற்றது. திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட நாவலூர் ஊராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பங்கேற்று மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். எங்களுக்கு கல்வியை இலவசமா கொடுங்க, கல்விதான் எங்களுக்கு அடிப்படையானது. கடந்த முறை ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் மறைந்த முதல்வர் அவர்கள் இருந்த பொழுது சிப்காட்டுக்கு 300 ஏக்கர் பக்கத்தில் நிலம் எடுத்தார்கள். அதை இன்று வரை சிப்காட்டுக்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டது. கையகப்படுத்தப்பட்டவர்களுக்கு நிதி கொடுக்கப்பட்டது. ஆனால் தொழிற்சாலை அங்கு ஆரம்பிக்கப்படவில்லை. இந்த மணப்பாறை பகுதியில் ஒரு தொழிற்சாலை ஏற்படுத்த வேண்டும். மக்களின் கோரிக்கைகளுக்கு பதிலளித்து பேசிய ஸ்டாலின் மணப்பாறை அருகே உள்ள சீகம்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற கூட்டத்திலும் பங்கேற்று குறைகளை கேட்டறிந்தார். அப்போது பேசிய அவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை மாஸ் லீடர் என்று குறிப்பிட்டார். திரும்ப ஆட்சிக்கு வரமாட்டோம் என்பதாலேயே தற்போதைய ஆட்சியாளர்கள் மிக மோசமான ஆட்சியை நடத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அவங்களுக்கு நல்லா தெரியும், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு மாஸ் லீடரா இருந்தாங்க. நமக்கும் அவங்களுக்கு கொள்கையில எவ்வளவு மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனா ஒரு மாஸ் லீடர், அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருந்துச்சு. எம்ஜிஆருக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்க ஆட்சியை சிறப்பாக நடத்தாட்டினா கூட, அதனால மக்களுக்கு பயன் பலன் கிடைக்காட்டினா கூட ஒரு மாஸ் லீடரா இருந்தாங்க. ஆக அது ஒரு கட்டம். ஆனா அந்த அம்மையார் மறைவுக்கு பிறகு இன்னைக்கு என்ன நிலை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆகவே அவரால் வளர்க்கப்பட்டவங்க, அவரால் உருவாக்கப்பட்டவங்க, அவர் பேரை சொல்லி இன்னைக்கு ஆட்சி நடத்துறவங்க கொள்ளையடிக்கிறதுல தான். ஏன்னா திருப்பி அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆட்சிக்கு வரப்போறதுங்கிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும், ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரியும். ஜெயலலிதாவின் மரணம் குறித்து அதிகாரிகளிடமும் விசாரணை நடத்த வேண்டும் என்று ஸ்டாலின் வலியுறுத்தினார். ஊராட்சி சபை கூட்டத்தில் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து ஸ்டாலின் பேசி வரும் நிலையில் அதற்கு அமைச்சர் ஜெயக்குமார் பதிலளித்துள்ளார். ஓட்டு வாங்குவதற்காக ஸ்டாலின் பேசுவதாக அவர் தெரிவித்தார். ஆனா எது எப்படி இருந்தாலும் சரி, இவர்களை விட அக்கறை எங்களுக்கு இருக்கு. யார் அம்மாவுடைய மரணத்துக்கு காரணமானவர்களோ அவர்களும் சட்டத்தில் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுகின்ற காலம் வரும். அது நாங்களே தான் செய்வோம். இவங்க ஆட்சிக்கு அந்த ஒரு நிர்பந்த சூழ்நிலை வராது. அது நிச்சயமா தமிழ்நாட்டு மக்களும் அந்த அளவுக்கு இவர்கிட்ட ஆட்சியை கொடுத்துட மாட்டாங்க. அந்த மாதிரி சொல்லியாவது ஒரு ஓட்டு வாங்கலாம் அடிப்படையில் சொல்றாரு. திமுக தலைவர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவது நடக்காத காரியம் என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்தார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு அவரை போலவே பேசி டிடிவி தினகரன் பதிலடி கொடுத்துள்ளார். சமீப காலமாக திமுக பொதுக்கூட்டங்களில் டிடிவி தினகரனை விமர்சிக்க தவறுவதில்லை மு க ஸ்டாலின். இதனால் இருவருக்கும் இடையே வார்த்தை போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியில் குதிக்காதே கூர்க்கா என்ற தலைப்பில் கட்டுரை ஒன்று வெளியாகியுள்ளது. அதில் டூத் பேஸ்ட் அழகன், திருவேற்காடு கதைகளை பேசுவோம் என டிடிவி தினகரனை பற்றி கடுமையாக விமர்சித்து எழுதப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தர்மபுரியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய தினகரன் முரசொலி விமர்சனங்களுக்கு காட்டமாக பதிலளித்தார். நான் ஊருக்காரன், நீ கூட மெட்ராஸ்ல போய் பிறந்த, நான் அங்கேயே பிறந்தவன். அதே நக்கல் எனக்கு தெரியாதா இல்ல? சொன்ன உடனே கோவம் வந்துட்டு, அவர் மேல் வழக்கு இருக்கு 120 இதுல எழுதுறாங்க. முரசொலின்னு ஒரு பத்திரிகை இருக்க, அதுல நான் சொன்னேன் 420 நீங்க தான். சர்க்காரியா கமிஷன்ல இவர் மானம் கட்டவரா ஏன் தரத்துக்குலாம் இவர் பெரிய டாடா பிர்லாவோட புள்ள நம்மளுக்கு தெரியும். அதான் சொன்னா திருட்டுல சென்னைக்கு வந்த பாரம்பரியத்தை சேர்ந்த நீ என்ன பார்த்தாப்பா பேசுற அப்படின்னு சொன்ன. 20 ரூபாய் டோக்கன் என விமர்சித்தமைக்கு பதிலளித்த தினகரன், யாரேனும் 20 ரூபாய் டோக்கன் கொடுத்தால் வாக்களிப்பீர்களா? அவ்வளவு முட்டாளா மக்கள் என கேள்வி எழுப்பினார். ஆர்கே நகர்ல தான் ரைட்டு, உங்க அப்பா வாங்கி கொடுத்த 57,000 ஓட்டை தொலைச்சிட்டு டெபாசிட் இழந்த ஸ்டாலின் அப்படி எல்லாம் மெட்ராஸ் ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா என்ன பேசுறாங்க, டெபாசிட் இழந்த ஸ்டாலின். இவர் சொல்ல 20 ரூபீஸ் தினகரனா 6,000 ரூபாய் வீடு கூட போய் பணம் கொடுக்குறா, அதை விட்டுட்டு 20 ரூபா டோக்கன் கொடுத்தா யாராவது ஓட்டு போடுவாங்களா? முட்டாள மக்கள். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட சொந்த ஊரான திருவாரூர் மக்களையே புயல் வேகத்தில் சென்று ஸ்டாலின் பார்வையிட்டதை அவரது குரலில் பேசிய தினகரன் ஏளனமாக பதிலளித்தார். அவர் ஸ்டாலின் கஜா புயல் கூட 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் அடிச்சிச்சு. நம்ம அண்ணன் ஸ்டாலின் 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துட்டு போயிட்டாருங்க. அவர் பேர் கஜா 2ன்னு வச்சிருக்கோன்னு சொன்ன. இதை சொன்னா பொத்திக்கிட்டு கோவம் வருது.
தினகரன் மேல் ஃபெரா வழக்கு இருக்கு. எந்த வழக்கு தான் அப்பையிலேருந்து இருக்க. அவர் அது என்ன பெங்களூர்ல போய் நேர்த்தி கடன் செலுத்துகிறார். நீங்க போய் உங்க தங்கச்சி கனிமொழி திகாரில் இருந்தப்ப குடும்பத்தோட எல்லாம் போய் நேர்த்தி கடன் செலுத்துறது மக்களுக்கு தெரியாதா? திராவிட கொள்கைகளை கொண்டிருப்பதாக கூறும் ஸ்டாலின் காசிக்கு சென்று குடும்பத்துடன் வழிபட்டது ஏன் எனவும் தினகரன் கேள்வி எழுப்பினார். நீங்க போய் தினகரன் வாரம் போய் பெங்களூரில நேர்த்தி கடன் செலுத்துகிறார். நீங்க தான் பெரிய தீக்கா வச்ச, வெளியில தெரியாம சாமி கும்பிடுறவங்களாச்ச. அன்னைக்கு பாக்குற ஒரு போட்டோல ஒரு குடும்பமே காசியில போய் நேர்த்தி கடன். என்ன இப்படி நடிக்கிறீங்களே? என்ன உள்ளார ஒண்ணு வெளியில ஒண்ணு மக்களுக்கு தெரியாதா? தற்போது திமுக சார்பில் நடத்தப்படும் ஊராட்சி சபை கூட்டத்தை விமர்சிக்கவும் தினகரன் விட்டு வைக்கவில்லை. துணை முதலமைச்சராக இருந்தபோது சந்திக்காத ஸ்டாலின் தற்போது சந்தித்து என்ன பயன் என்று சாடினார். இந்த கிராம சபை கூட்டம் எல்லாம் எப்ப நடத்திருக்கணும்? நீங்க அங்க உள்ளாட்சித்துறை மந்திரியாக, அதாவது துணை முதல்வராக இருந்தப்ப போய் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப கிராம சபை கூட்டினா வழக்கம் போல் இபிஎஸ், ஓபிஎஸ் மற்றும் அதிமுக அமைச்சர்களையும் சகட்டு மேனிக்கு விமர்சித்து தள்ளினார் டிடிவி தினகரன். அடுத்து வரும் தேர்தல்களில் அமமுகவுக்கே மக்கள் வாக்களிப்பார்கள் என தினகரன் நம்பிக்கை தெரிவித்தார். ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்த ஆவணங்களை ஆய்வு செய்ய மருத்துவக் குழு அமைக்கப்பட்டு ஆய்வு முடிக்கப்பட்டு விட்டதாக ஆறுமுகசாமி ஆணையத்தின் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனால் அப்பல்லோ மற்றும் சசிகலா தரப்பினர் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். ஜெயலலிதா மரணம் குறித்து ஆறுமுகசாமி ஆணையம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அப்போலோ மருத்துவர்களின் வாக்குமூலங்கள் மூலம் ஆவணங்களில் இடம்பெற்றுள்ள மருத்துவ சொற்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதாக ஆறுமுகசாமி ஆணையத்தில் அப்போலோ மருத்துவமனை பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது. அதில் ஆவணங்களை ஆய்வு செய்ய மருத்துவக் குழுவை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தது. இது தொடர்பாக ஆணையத்தின் வழக்கறிஞர் ஜஃபாருல்லா கான் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் 4 பேர் கொண்ட மருத்துவக் குழுவை கடந்த அக்டோபர் மாதத்திலேயே சென்னை மருத்துவக் கல்லூரி முதல்வர் அமைத்ததாகவும், மருத்துவ ஆவணங்களை இந்த குழுவினர் நவம்பர் வரை ஆய்வு செய்து முடித்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தங்களுக்கு தெரியாமலேயே மருத்துவக் குழு எவ்வாறு அமைக்கப்பட்டது என்று அப்போலோ மற்றும் சசிகலா தரப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஆணையத்தின் விசாரணையின் பொழுது அவர்கள் ஏன் ஆஜராகவில்லை என்றும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளனர். பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றான பொருட்களை தயாரிக்க மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிகள் கடனுதவி அளிக்க வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நபார்டு வங்கியின் மாநில கடன் உதவி கருத்தரங்கம் சென்னை தேனாம்பேட்டையில் நடந்தது. இதில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 2019-2020 ஆண்டிற்கான நபார்டு கடனுதவி மதிப்பீடு அறிக்கையை வெளியிட்டு பேசிய முதல்வர், தமிழ்நாட்டிற்கு 2,26,906 கோடி அளவுக்கு கடனுதவி வழங்க வாய்ப்பிருப்பதாக நபார்டு வங்கி மதிப்பீடு செய்துள்ளதற்கு மகிழ்ச்சி தெரிவித்தார். பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்டுள்ளதால் பிளாஸ்டிக்கிற்கு மாற்றான பொருட்களின் தேவை மக்களிடையே அதிகரித்துள்ளது. அதை கருத்தில் கொண்டு பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றான பொருட்களை தயாரிக்க மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிகள் கடனுதவி அளிக்க வேண்டும் என்றார். சிறப்பாக செயல்பட்ட உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் வங்கி சேவை திட்டங்களுக்கு முதல்வர், துணை முதல்வர் மற்றும் அமைச்சர் SP வேலுமணி ஆகியோர் பரிசளித்தனர். ஜாதி பிரச்சினையால் உயர்நீதிமன்ற மதுரை கிளையால் நியமிக்கப்படும் ஆணையர் தலைமையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஆண்டுதோறும் தை முதல் நாள் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுவது வழக்கம். போட்டியை முன்னிட்டு கிராமத்தில் பெரியோர்கள் மற்றும் விழா கமிட்டியினருக்கு மாலை மரியாதை செலுத்தப்படும். ஆனால் இந்த விழா கமிட்டியில் ஒரு பிரிவினர் மட்டுமே இடம்பெறுவதாகவும், அனைத்து தரப்பினரும் அங்கம் வகிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதில் இரு தரப்பினரிடையே முரண்பட்ட கருத்து நிலவியதால் ஜல்லிக்கட்டு விழா குழுவில் அவனியாபுரம் கிராமத்தில் உள்ள அனைத்து சமுதாய பிரதிநிதிகளும் இடம்பெற வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இது தொடர்பான விசாரணை நீதிபதிகள் சசிதரன், ஆதிகேசவலு அமர்வு முன்பு இன்று நடைபெற்றது. அப்போது அனைவரிடமும் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை என்றால் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறாது என்றும், அவனியாபுரத்தில் உள்ள அனைத்து சமுதாய பிரதிநிதிகளும் ஜல்லிக்கட்டு விழாக்குழுவில் இடம்பெற வேண்டும் என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். அத்துடன் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவது தொடர்பாக நீதிமன்றமே ஓர் ஆணையரை நியமிக்கும் எனவும், அவர் தலைமையில்தான் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் நீதிமன்றத்தால் நியமிக்கப்படும் ஆணையர் மூலமே ஜல்லிக்கட்டு விழாக்குழு இயங்கும் என்பதுடன் விழாக்குழுவில் யார் யார் இடம்பெறுவார்கள் என ஆணையரே முடிவு செய்வார் என்றும்
நீதிபதிகள் தெரிவித்தனர். ஜல்லிக்கட்டு விழாக்குழுவில் உள்ள உறுப்பினர்கள் ஆலோசனை குழு போல் செயல்பட்டாலும் அவர்களுக்குள் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் ஆணையரே இறுதி முடிவு எடுப்பார் என்பதையும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்போர் தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு வந்து இப்போ ஜல்லிக்கட்டு தேவை ஆசைப்பட்டோம். எங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டு கிடைச்சிருச்சு. யார் நடத்தலாம் எங்களுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். இதை மட்டும் மற்ற தரப்பாக நடத்துறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு தேவை ஜல்லிக்கட்டு அவனே, அது கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். நேற்று வந்து இதே மாதிரி இந்த இடத்துல அந்த மீட்டிங் நேற்று நைட்டும் போட்டோம். இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷப்படுறோம். இதே மாதிரி பொதுமக்கள் நாங்கள் மாடு மேலும் மேலும் நாங்கள் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் 8 வருஷம் மாடு வளர்த்துட்டு இருக்கேன். நாங்கள் அவனே அவர்களுக்கு ரொம்ப ஆசைப்பட்டோம். எங்களுக்கு அது ரொம்ப தீர்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருச்சு. நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். சாதி பாகுபாடு இன்றி பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட வேண்டும் என்பதே தங்களது விருப்பம் என்றும் கிராமத்தினர் கூறியுள்ளனர். எங்களுக்கு இதை நடத்தி கொடுத்தா போலீஸ் நடத்தினாலும் சரி, எங்க கிராமத்துல வச்சு நடத்தினாலும் சரி நடத்தணும் அவசியம். அந்த ஒரு வீட்டை தவிர என்ன மற்ற ஆளுங்க ஊரா ஜாதிக்காரங்க வந்து நிறைந்து கிராமத்துல வந்து நல்லபடியா நடத்தி கொடுத்தா போதும். அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவது தொடர்பாக இரு பிரிவினரிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் நீதிமன்றம் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து ஆணையர் ஒருவரை நியமிக்க உள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்.